ஓரெழுத்து ஒரு மொழியில இன்னைக்கு ஈ அப்படிங்கறதோட மீனிங்ல என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல 18 மீனிங் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 18 என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். குகை, தாமரை, இதழ், இந்திரவில், அம்பு, அழிவு, பாம்பு, பார்வதி, நாமகள், திருமகள், கொக்கு, கொடு, சிறு பறவை, வண்டு, தேன், தேனி, பூச்சி, நரி, இந்த மாதிரி 18 மீனிங் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி ஒரு கதையா ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். அதுல கதையா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவா ஈ அப்படிங்கிறது ஒரு சிறு பறவை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஈ எப்பொழுதும் தேன்ல தான் போய் உட்காரும் ஞாபகம் வச்சுக்கலாம். தேன் குடிக்க உட்காரும். சோ ஈ ஒரு சிறு பறவை. தேன், தேனி, ஈங்கிறது ஒரு பூச்சி. சோ வண்டுங்கிறது ஒரு பூச்சி. இது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கணும். மாங்கிறதும் வண்டு வரும், ஈலையும் வண்டு வருது. சோ வண்டு, தேன், தேனி, பூச்சி, சிறு பறவை இப்படிங்கிறதுலாம் இது ஒரு பேசிக்கா இருக்கிறதா. இப்ப நான் சொல்ல போற கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ அப்படின்னா ஈசன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈசன் ஒரு குகையில தாமரை இதழ்ல உட்கார்ந்துருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குகைக்குள்ள அப்படின்னா குகை, தாமரை இதழ்ல உட்கார்ந்துருக்காருன்னா ஈக்கு ஒரு மீனிங் தாமரைன்னு இருக்கு, இதழ்னு ஒண்ணு இருக்கு. யாராவது தப்பு பண்ணா இந்திரன் தேர்ந்து அம்பு வாங்கி அழிச்சிருவாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திரன் தேர்ந்து அப்படின்னா இந்திரவில், அம்பு வாங்கி அழிச்சிருவாரு அப்படின்னா அம்பும் வரும், அழிவுன்னு வரும். இந்த ஈசன் எப்பொழுதும் தன்னோட கழுத்துல பாம்பை சுத்தி இருப்பாரு. சோ பாம்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தான் கூட எப்பொழுதுமே பார்வதியை வச்சிருப்பாரு. சோ பார்வதியும் இதோட ஈல பார்வதியும் வரும். பார்வதி எப்பொழுதும் செல்லம்மா, நாமகள், திருமகள்னு கூப்பிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பார்வதிக்கு எப்பொழுது அந்த குகையில சாப்பிடறதுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா கொக்கு கொடுப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ கொக்கு, கொடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈசனுக்கு எப்பொழுதுமே நிறைய பிடிக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நிறையும் வந்துடும். இது எல்லாத்தையும் இப்ப இந்த கதையா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குகைக்குள்ள தாமரை இதழ்ல ஈசன் உட்கார்ந்துருக்காரு. யாராவது தப்பு பண்ணா இந்திரன் தேர்ந்து அம்பு வாங்கி அழிச்சிருவாரு. தான் கழுத்துல பாம்பை சுத்தி வச்சிருப்பாரு. தான் கூட எப்பொழுதுமே பார்வதியை வச்சிருப்பாரு. அவங்கள பாசமா நாமகள், திருமகள் அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொக்கு தான் கொடுப்பாரு. இவருக்கு பொதுவா எந்த விலங்கு பிடிக்காது அப்படின்னா நிறைய பிடிக்காது. சோ இது எல்லாமே இந்த கதையோட ஈசன் அப்படிங்கறதையும் பார்வதியையும் போட்டு இந்த கதையா ஞாபகம் வச்சுக்கலாம். இது போக ஈனாலே சிறு பறவை, வண்டு, தேன், தேனி, பூச்சி இதெல்லாம் பேசிக்காவே நம்மளுக்கு தெரியக்கூடியதுதான். வண்டை மட்டும் நல்லா பாத்துக்கணும். மாலையும் வண்டு வரும், ஈலையும் வண்டு வருது. சோ இதை நல்லா பாத்துக்கணும். இந்த மாதிரி தமிழ்ல எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்ட ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. கிறிஸ்துமஸ் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க கீழே தெரியுற ஸ்கிரீன்ல உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.